கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் முந்தன் அருளாகும். ஓம் சாய்ராம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான காலை இறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரம் தருவாய் இறைவா பாபாவுடைய அற்புதங்கள். நாம் நேற்றைய தினம் பார்த்த விஷயம், ஷியாமாவிடம் நம்ம இந்த 15 ரூபா கொடுத்த கோவாக்காரர் தனக்கு பாபாவுடன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஏற்பட்ட சம்பவத்தை சொன்னார் என்று சொன்னோம். அந்த பிச்சைக்காரர் ஒன்று சொல்லியிருக்காரு. அதுதான் பாருங்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முடிச்சு பாபா எங்கே போடுறாருன்றது முக்கியம் தான். அந்த பிச்சைக்காரர் என்ன சொன்னாராம், நீ ஷீரடி போய் பாபா என்ற ஒரு பிச்சைக்காரர் அங்கே இருக்கிறார், அவரை போய் நீ பாரு, அவர்கிட்ட டோட்டல் சரண்டர் ஆகிடு, அதுக்கு நீ இன்னொரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை பாருங்களேன், இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா எங்கே விளையாட்டு பாருங்கள். அதாவது உலகத்திலே நடப்பது, என்னென்ன நடக்கிறது, யார் யார்கிட்ட என்னென்ன இருக்குது என்பதை தெரிந்த மகான் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம். இவன் என்ன சொல்கிறான், இந்த பிச்சைக்காரன், நீ பாபாவை போய் பார்க்குற வரைக்கும் ஒரு காரியம் பண்ணணும். என்ன தெரியுமா பண்ணணும், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். இப்போ சாப்பிட்றதுல நமக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்? சில பேருக்கு காஃபி பிடிக்கும், சில பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்கும், சில பேருக்கு கத்திரிக்காய் சாம்பார் பிடிக்கும், சில பேருக்கு முருங்காய் பிடிக்கும், சில பேருக்கு ஆப்பிள் பிடிக்கும் இல்லையா? இவர் என்ன சொல்கிறாரா அந்த பிச்சைக்காரர், நீ பாபாவை பார்க்குற வரைக்கும் இந்த பணம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது. ஆனால் நீ இன்றைக்கி ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த பாபா என்ற பிச்சைக்காரனை நீ தரிசனம் செய்கிற வரை உனக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம் இருக்குது பார்த்தியா, அந்த ஐட்டத்தை விட்டுடணும். அந்த பணம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பாபாவை பார்க்குற வரைக்கும் இந்த ஐட்டத்தை நீ மறந்துடணும். உனக்கு பிடிக்காதுன்னு வச்சிடணும், தொடக்கூடாது, நீ யார் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சரி, அவன் கண்டிப்பாக பண்ணிடுறேன், என்ன சாப்பிட்ற ஐட்டம் தான், நான் விட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறான். இதில் என்ன சூப்பர் அப்படின்னு சொன்னால், பாபா ஷீரடியில் பாபாவை பார்த்தான்ல, 2 பேர் பார்த்தாங்கல்ல, பார்த்துட்டு பேசுகிறாங்க. அந்த 15 ரூபா அக்கௌண்ட் செட்டில் ஆச்சு, எல்லாம் ஆச்சு இல்லை. அப்போ பாபா ஏன் இந்த வார்த்தையை சொன்னார், ஷியாமாவை கூப்பிட்டு இவங்களை சாப்பிட கூட்டின்னு போனாங்கன்னு சொன்னார்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இவங்க சாப்பிட போகிறாங்க. இதில் என்ன பெரிய விளையாட்டு தெரியுமா பாபாவோட விளையாட்டு? இவன் எந்த ஐட்டத்தை விட்டானோ, இந்த 15 நாள் இந்த ஐட்டத்தை விட்டுருக்கான்ல பாபா பார்க்குற வரைக்கும், இவன் எந்த ஐட்டத்தை விட்டானோ தனக்கு பிடிச்ச ஐட்டம்ன்றத, அன்னைக்கு சாப்பாட்டில் இந்த ஐட்டம் இருந்துதான். என்ன எங்கே ஒரு முடிச்சு போகிறாரு பாருங்கள் பாபா. பார்த்த உடனே சந்தோஷமாயிட்டானா, அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் அது. ஏன்னா அந்த பிச்சைக்காரர் என்ன சொல்லிருக்காரு, பாபாவை பார்க்குற வரைக்கும் உனக்கு அந்த பணம் கிடச்சிடும், பாபாவை தரிசனம் பண்ணுற வரைக்கும் இந்த ஐட்டத்தை நீ தொடக்கூடாதுன்னு சொன்னார்ல. இப்போ பாபாவை பார்த்தாச்சு, அவனோட கணக்கு செட்டில் ஆயாச்சு, 15 ரூபா கடவுள்கிட்ட கொடுத்தாச்சு. தத்தாத்திரேயர் தான் பாபா, பாபா தான் தத்தாத்திரேயர், பாபா சிவனுடைய அவதாரம் என்பது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது சந்தோஷமாக அவனுக்கு பிடிச்ச ஐட்டத்தை அவன் எடுத்து சாப்பிட்றான். இது இப்போது இது நடந்தது. இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்கு திரும்பி போவோம். இந்த 15 ரூபா கொடுத்தவனோட கதை முடிஞ்சு போச்சு. இந்த 35 ரூபா கொடுத்து கடை நோண்டிகிட்டே இருந்தான். அவனுக்கு இந்த மைண்டில் நம்ம பணத்தையே வாங்கலை அப்படின்னு. அப்போ தான் இந்த 15 ரூபா கொடுத்தவன் இந்த கதையை சொல்கிறான்.
என்னோட பணத்தை, என்னோட 30,000 ரூபாயை ஒருத்தன் திருடின்டான், அது திருப்பி கிடச்சிது பாபாவோட அருளாளன்னு சொன்னால, இப்போ அதே கதையை இவன் சொல்கிறான். ஷியாமா கேட்குறாரு, என்னப்பா உன் கதை அப்படின்னு கேட்குறாரு. ஷியாமாஜி, ஆனால் இவரை மாதிரி நான் வந்து எனக்கு வேலை கிடைச்சா நான் முதல் மாத சம்பளத்தை நான் கடவுளுக்கு கொடுக்குறேன், நான் வேண்டிக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஷியாமாஜி சொன்னார், நீ வேண்டிக்கல, அதனால தான் பாபா அவங்கள்ட்ட கேட்கல அந்த 35 ரூபாயை அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஓரளவு மனசு தெளிவாயிடுறது. அப்போது இவன் திருப்பி சொல்கிறான், எனக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். என்ன சம்பவம் அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த ஆள் சொல்கிறான், யார்? 35 ரூபா ஆள். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி போகிறேன். இந்த 35 ரூபாவில் என்ன சொல்கிறான், என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக ஒரு சமயக்காரன் இருந்தான். அவனும் பிராமின் சமயக்காரன் தான். ரொம்ப நம்பிக்கையா இவன் எங்கே போனாலும் இவன் பீரோவை திறந்து வச்சுட்டே போவான். இவனோட கப்போர்டில் பணம், நகை எல்லாம் இருக்குமா, அப்படியே திறந்து வச்சுட்டு போவான். அது மாதிரியான ஒரு நம்பிக்கையான ஆள் என் கூட இருந்தான். ஒரு நாள் என்ன பண்ணா, அவன் வந்து எங்கிட்டேருந்து ஏதோ அவனுக்கு என்ன தேவையோ தெரியாது, என்னோட கப்போர்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், பாபா எங்கே 2 பேரை முடிச்சு போடுறாரு. 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே சம்பவம் நடந்திருக்கு இல்லையா? இவனுக்கும் பணம் காணாமல் போயிருக்கு, இவனுக்கும் பணம் காணாமல் போயிருக்கு. இவன் சொல்கிறான் அந்த 35 ரூபாக்காரன். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு இதே மாதிரி ஒரு பிச்சைக்காரர் வந்து சொன்னார் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னப்பா சொன்னார் உங்கள்கிட்ட அப்படின்னு. இதே மாதிரி ஷீரடியில் ஒரு ஃபக்கீர் இருக்கார், ஒரு பிச்சைக்காரர் இருக்கார், அவரை போய் நான் பார்க்கணுன்னு நீ வேண்டிக்கோ, அவர் காசு கொடு, அதெல்லாம் இல்லை. அதனால தான் இப்போ அன்பர்களை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த 15 ரூபாயை வந்து இவன் சம்பளத்தில் முதல்ல கொடுக்குறேன்னு வேண்டிட்டான். அந்த கணக்கை பாபா கழிச்சிட்டார், 15 ரூபா வாங்கிட்டார். ஆனால் இவன் 35 ரூபா கொடுக்குறான். ஏன் பாபா வாங்கிக்கல? இவன் எதுவும் வேண்டிக்கல, இவன்கிட்ட பாபா செட்டில் பண்ண வேண்டிய கணக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் அன்பர்களே, இப்போ ஷியாமா என்ன சொல்கிறாரு, இந்த 2 கதையும் கேட்டுட்டு இப்போ புரியுதா பாபா ஏன் சில பேர்கிட்ட காசு வாங்குறாங்க, சில பேர்கிட்ட காசு வாங்குறது இல்லைன்னு? அன்பர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது பொருள் காணாமல் போய்விட்டால், யாராவது உங்களுக்கு நியாயமாக தரக்கூடிய பணம் உங்களுக்கு வரவில்லை என்றால், உங்களுக்கு நியாயமாக ஒரு லோன் கிடைக்கணும், அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், பாபாவிடம் வேண்டிக் கொண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 2 ரூபா காயினை பாபா கிட்ட வச்சு, பாபா எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் மனமாற வேண்டிக் கொண்டால், சத்தியமாக உங்களது இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ உங்களது நியாயமான ஆசைகள் பாபாவால் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். பாபாவுடைய அடுத்த அற்புதமான லீலை, அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி பாஷாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். மகா சுவாமிகள் மேலே ஒரு பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு அத்யந்தமான பக்தர் முத்துசுவாமின்னு பேர், பெங்களூரில் இருக்கார். இந்த தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ரத்தையாக ஒரு ஃப்ரூட் மார்க்கெட்டில் போயிட்டு சுற்றி அலைஞ்சு ஒரு 6 விளாம்பழங்களை பொறுக்கி எடுத்து, நல்ல விளாம்பழங்களாக பார்த்து எடுத்து தனது உறவினர்கள்ட்ட கொடுத்துட்டு, அவள் சென்னைக்கு போகிற உறவினர்கள் சென்னைக்கு போன உடனே அடுத்த நாள் காஞ்சிபுரம் போய் இந்த பழத்தை கொடுத்துணுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்றார். இவர்களும் எடுத்துன்னு வந்துட்டா ஆசையாக. அடுத்த நாள் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகணும். சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்த பிறகு அந்த பழங்களை பாட்டி எடுத்து பத்திரமா வைக்கிறா. அந்த உறவினர்களில் ஒரு பாட்டியும் போயிருந்தான்னு சொன்னேன். அந்த பாட்டி இந்த பழங்களை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறா. இதை நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துடக்கூடாது, யாரும் தவறுதலாக இதை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கிறா பாட்டி. ஆனாலும் நம்ம வீட்டில் எந்த பொருள் எங்கே வச்சோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் விளையாடுற குழந்தைகளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு குழந்தை அந்த வீட்டில் குறுக்கி நெடுக்கி அந்த ஆத்து குழந்தை விளையாடிட்டு இருந்தது. இந்த பாட்டி இருக்கிற இந்த ரூம்லேயும் வந்துட்டு இந்த விளாம்பழத்தை பார்த்தது. 6 விளாம்பழங்களை ஒரு ஓரமாக பாட்டி வச்சிருக்கா. அதை பார்த்த உடனே அந்த பழங்கள் அத்தனையும் கொத்தாளிண்டு, பாட்டி இந்த பழங்கள்லாம் எனக்குத்தான் சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுது.
பாட்டி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ குழந்தை, அதை எடுத்துன்னு போகாத, அது பெரியவாளுக்கு சேர வேண்டியது, மகா பெரியவாளுக்கு சேர்றதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம போனோமே பெங்களூருக்கு, அந்த மாமா கொடுத்து விட்டுருக்கார், அந்த முத்துசுவாமி மாமா கொண்டு போய் சேர்க்க சொல்லி கொடுத்துருக்கார், அதை கொடுத்துடு, உனக்கு நான் வேற அப்புறமா வாங்கித்தரேன், இது பெரியவாளுக்கு சேர வேண்டியது அப்படின்னு அந்த குழந்தைக்கு சரிசமமா உட்காந்துண்டு அந்த குழந்தைகிட்ட நைச்சியமா பேசி, குழந்தைகிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குறது ரொம்ப கஷ்டம். குழந்தைகிட்ட ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, நாம் பறி கொடுத்த பொருளை குழந்தைகிட்ட இருந்து திரும்ப வாங்கணும் அப்படின்னா அந்த குழந்தையோட நிலைக்கு நாம் போய் உட்காந்து பேசணும். நாமும் ஒரு குழந்தையாக மாறி பேசினால்தான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். அதுபோல பாட்டி அந்த அளவுக்கு பேசி அந்த விளாம்பழத்தை வாங்கி கொண்டு போய் திரும்ப மகானுக்கா பத்திரமா வைக்கிறா. அந்த குழந்தை கண்ணில் படாத ஒரு இடமா பார்த்து வைக்கிறா. அந்த குழந்தைகிட்ட அப்புறம் வாங்கி தரேன்னு ஒரு சால்ச்சாப்பை சொல்லிட்டா. அந்த குழந்தையும் சமாதானமாகி போடுத்து, எனது உம்மாச்சி தாத்தாவுக்கு போகிறது அப்படின்னு பாட்டி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா. இந்த உம்மாச்சி தாத்தான்னா மகாபெரியவா படத்தை காமிச்சு இந்த குழந்தைக்கும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கா. ஆஹா, உம்மாச்சி தாத்தான்னா பரவாயில்ல அப்படின்னு குழந்தை கொடுத்துடுத்து. குழந்தை விளையாட போயிடுத்து. அடுத்த நாள் வந்துடுத்து. அடுத்த நாள் இந்த 6 விளாம்பழத்தை எடுத்துட்டு இவ எல்லாருமே குடும்பத்தினர்கள் அத்தனை பேருமே காரில் புறப்படுறா காஞ்சிபுரத்துக்கு. அந்த மகானை பார்த்து இந்த பழங்களை சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக போகிறா. காஞ்சிபுரத்தில் மகானோட சந்நிதிக்கு போயாச்சு. மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் இருக்கக்கூடிய அனுகிரகம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட போயாச்சு. வரிசையில் பக்தர்கள் எல்லாம் நின்றுருக்கா. அந்த நேரம் பார்த்து இந்த குழந்தை என்ன பண்ணா, நான் விளையாட போகிறேன், இங்கே கூட்டம் நிறையா இருக்குது, என்னால் விளையாட முடியல பாட்டின்னு குழந்தை விளையாட போடுத்து. இன்னைக்கு நாம் பார்க்குற மடம் அன்னைக்கு கிடையாது. அந்த இடம்லாம் ஒரே கொட்டகையாக இருக்கும், நிறைய திறந்த வெளி இருக்கும். இங்கிருந்து பார்த்தா அந்த இடத்துல யார் வரா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்க முடியும். இந்த குழந்தை அந்த இடத்துக்கு போய் விளையாட ஆரம்பிச்சு கொடுத்து. இவா உறவினர்கள் வந்து அந்த 6 விளாம்பழங்களை ஒரு பையிலேருந்து எடுத்து மகா சுவாமிகளுக்கு முன்னால் இருக்கிற ஒரு மூங்கில் தட்டில் வைக்கிறா. அங்கே பல மூங்கில் தட்டு அது மேலே இருக்கு, பல பழங்கள் இருக்கு, பல திரவியங்கள் இருக்கு, பல வஸ்துக்கள் இருக்கு. அந்த மகா சுவாமிகளுக்கு முன்னால இதையும் கொண்டு வந்து வைக்கிற. முத்துசுவாமிக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த 6 விளாம்பழத்தை அணைச்ச முத்துசுவாமிக்கு, பெங்களூர் முத்துசுவாமிக்கு என்ன ஆசை அப்படின்னா, இதுலேருந்து ஒரு பழத்தை மகா சுவாமிகள் உடைச்சு தனது ஸ்வீகரணத்துக்கு, அதாவது அவர் சாப்பிட எடுத்துக்கணும்னு மனசுல ஒரு பிரார்த்தனை. அதனால ஒரு 6 பழத்தை தேடி வாங்கி கொடுத்துருக்கார். இந்த 6 பழங்களும் மகா சுவாமிகளுக்கு முன்னால வந்துடுத்து அந்த தட்டுல எடுத்து வச்சாச்சு. இந்த சொந்தக்கார அத்தனை பேரும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த தெய்வத்தை பார்த்து கைதூக்கி கும்பிட்டுண்டு அந்த மகா சுவாமிகள் என்கிற அந்த மகான மனசுக்குள்ள நினைச்சுண்டு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. நின்றுட்டு இருக்கும்போது பெரியவா என்ன பண்றா, பல பழங்கள் இருக்கு, அதே போல இந்த 6 விளாம்பழம் வச்ச தட்டை மட்டும் கொஞ்சம் மெல்ல இழுக்கிறார். பக்கத்தில் ஒரு சிப்பந்தி வந்து மகா சுவாமிகள் இந்த தட்டை எடுக்கிறார் நினைச்சு அவருக்கு கொஞ்சம் வாகா தள்ளி கொடுக்கிறார். பெரியவா அவரை நவுந்து போக சொல்லிட்டு அந்த சிப்பந்தியை தள்ளி போக சொல்லிட்டு அந்த தட்டை தானே எம்பி இழுத்து தனக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஒரே ஒரு விளாம்பழத்தை எடுக்கிறார். ஒரே ஒரு விளாம்பழத்தை கையில் எடுக்கிறார். எடுத்துட்டு என்ன பண்ணுறார், அந்த விளாம்பழத்தை தரையில் தட்டி பார்க்குறார். இப்போ ஒரு வாழைப்பழம்னு வச்சுக்கோங்க, ஒரு வாழைப்பழத்தை நம்ம வாங்குகிறோம். அந்த வாழைப்பழம் பழுத்திருக்கான்னு பார்க்கறது நம்மளால் பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு காயா பழமானு தெரியும். லேசாக அம்மிக்கு பார்த்தா தெரியும், கொலன்னு இருக்கும். பழம் பழுத்துடுத்துன்னு நம்ம வாங்கி சாப்பிட்றோம். ஒரு மாம்பழத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு மாதுளை அப்படின்னா அந்த ஓடு வச்சு மேலே எப்படி இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதே போல் விளாம்பழம் பழுத்திருக்கா அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னா, அந்த ஓடு கருத்திருக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது, தரையில் தட்டும்போது அதன் உட்புறம் இருக்கக்கூடிய அந்த சதைகள் உதிர்ந்து விழுந்திருக்கும். அதாவது கொடன்னு சத்தம் வரும். ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த விளாம்பழம் பழுத்திருக்கா அப்படிங்கிறத ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா கொடன்னு சத்தம் வந்தால் பழுத்துடுத்து அந்த உட்புற சதைகள் விலகி அந்த முத்துக்கள் உதிர்ந்து விட்டன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். மகா சுவாமிகள் பார்க்குறார், தட்டி பார்க்குறார், எடுத்து திரும்ப கையில் வச்சு ஆட்டி பார்க்குறார். இந்த பழம் பழுத்துடுத்து அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கையில் வச்சுட்டுருக்கார்.
முத்துசுவாமி குடும்பத்திலேருந்து வந்தவா இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கா. முத்துசுவாமியும் இவகிட்ட சொல்லலை, இதுலேருந்து ஒரு பழத்தை மகாசுவாமிகள் எடுத்துக்கணும்னு நான் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லலை. இவ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. ஆஹா, முத்துசுவாமி கொடுத்த பழத்தை மகாசுவாமிகள் கையில் எடுத்து வச்சுட்டு இருக்காளே, இந்த விளாம்பழத்தை கையில் எடுத்து வச்சுட்டு இருக்காளே, என்ன பண்ண போறான்னு தெரியலையே, ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. மகாசுவாமிகள் தட்டி பார்த்துட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சிப்பந்தியை தேடுறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிப்பந்தியை தேடின பிறகு அந்த சிப்பந்தி கண்ணுக்கு அகப்படுறார். ஒரு சொடக்கு போட்டு ஒரு பக்கத்தில் வரவழைக்கிறார். அந்த சிப்பந்தி வந்து பக்கத்தில் நிற்கிறார். சொல்லுங்க பெரியவா என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். மகா பெரியவா அடுத்து அந்த சிப்பந்தி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். மகா பெரியவா என்ன சொன்னார் அந்த சிப்பந்தி கிட்ட அப்படிங்கிற விஷயத்தை, இதனோட தொடர் நிகழ்வை அடுத்த தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி, ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி. பக்தியில் பணிவோம் மலர்களை சாற்றி, ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். துளசியில் மாலை அணிந்திருப்பானே, தூயவர் நெஞ்சில் குடியிருப்பானே. துளசியில் மாலை அணிந்திருப்பானே, தூயவர் நெஞ்சில் குடியிருப்பானே. ராமனை வணங்கும் அன்பருக்கெல்லாம், ராமனை வணங்கும் அன்பருக்கெல்லாம் தானாய் வந்து அருள் செய்வானே. ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி, ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி. பக்தியில் பணிவோம் மலர்களை சாற்றி, ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். எண்ணிய யாவும் நிறைவாய் நடக்கும், எண்ணங்கள் யாவும் இனிதாய் பலிக்கும். எண்ணிய யாவும் நிறைவாய் நடக்கும், எண்ணங்கள் யாவும் இனிதாய் பலிக்கும். பண்ணிய பாவம் பறந்திடச் செய்வான், பண்ணிய பாவம் பறந்திடச் செய்வான். பதம் பணிந்தோர்க்கு துணையாய் வருவான். ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான், காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி, ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி.
பக்தியில் பணிவோம் மலர்களை சாற்றி ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான் காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். எங்கும் நிறைந்து அவனே இருப்பான், இல்லை என்னாது வரங்களை கொடுப்பான். எங்கும் நிறைந்து அவனே இருப்பான், இல்லை என்னாது வரங்களை கொடுப்பான். மங்களம் சேர்க்கும் அவன் திருநாமம், மங்களம் சேர்க்கும் அவன் திருநாமம். மண்ணுயர்க்கெல்லாம் அதுவே வேதம். ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான் காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான் காற்றினில் அவனே கலந்தே இருப்பான். ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி, ஸ்ரீ ஜெய் ஹனுமான் திருவடி போற்றி. பக்தியில் பணிவோம் மலர்களை சாற்றி ஸ்ரீ ஜெயராமன் பெயரை சொல்வான் காற்றினில் அவனே கலந்தே இருப்பான்.